இந்தியாவோட கிருஷ்ண நிறுவனத்திலிருந்து 70 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டார் சொல்லி நாமல் ராஜபக்ச மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த வழக்கை ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்கு இப்போ மேல் நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு. அந்த வழக்குக்கு முதல்ல நடத்தப்படுற ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கு ஒரு கூட்டம் நீதிபதி தலைமையில் நடத்தப்பட்டிருந்தது. மேல் நீதிமன்றத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரிக்க போற நீதிபதி நாமல் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிகள், சட்டமாதிபர் திணைக்களம், அரசு தரப்பு சட்டத்தரணி என்று சொல்லி இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிற தரப்புகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியான டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிக்கப்பட இருக்கு, யார் யார் சாட்சியாளர்களாக கூப்பிடப்பட இருக்கிறாங்க, எவ்வளவு காலம் தேவைப்படும், எத்தனை நாட்களுக்குள்ள இந்த வழக்கு விசாரணையை முடிக்க முடியும்னு சொல்லி காலதாமதப்படுத்தாம அதுக்கு முதல்லயே ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான சாட்சியங்கள் இருக்குன்னு சொல்லி கலந்தாலோசனை நடத்துற மாதிரியான ஒரு கூட்டம் வழக்கு விசாரணைக்கு முதல்ல நடத்தப்படுறது வழமையானது. ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் சொல்லப்படுற அந்த கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு. இதுல நாமல் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிகளுக்கு இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற சாட்சியங்கள் யார் யாரு, எப்படியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்கான முழுமையான ஆவணங்களையும் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம்னு சொல்லி அரச தரப்பு சட்டத்தரணி, சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதி கேட்டிருந்தார், இதுல சாட்சியாளர்கள்ட்ட முதல் கட்ட சாட்சி விசாரணை வாக்குமூலம் பெற்றுக்கொள்றதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும், எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. முக்கியமான 3 சாட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் உட்பட மொத்த சாட்சி விசாரணைக்கு சில நேரங்களில் 30 நாட்கள் வரைக்கும் தேவைப்படலாம் சொல்லி இன்னைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. நாமல் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிட்டையும் நீதிபதி கேட்டிருக்கிறார், உங்களோட தரப்புல இருந்து சாட்சி விசாரணைக்கு யார் யாரை கூப்பிட போறீங்க, எத்தனை நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் சொல்லி. அப்ப எங்கட தரப்புல இருந்து, நாமல் ராஜபக்சவினுடைய தரப்புல இருந்து யாரும் சாட்சியாளர்களாக கூப்பிடுற நோக்கம் இப்போதைக்கு கிடையாது. முதல் கட்ட சமர்ப்பணத்துக்குன்னு சொல்லி ஒரு நாள் இல்லாட்டி 2 நாட்கள் தேவைப்படலாம் என்ற மாதிரி நாமல் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிகளும் இன்னைக்கு நீதிபதியிட்ட குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது நேரம் இந்த சாட்சியாளர்கள் என்ற அடிப்படையில் அரச தரப்பு சொல்லி இருந்தது, இந்தியாவில் இருக்கிற 2 நபர்களினுடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட இருக்கு. கிருஷ்ண நிறுவனத்தினுடைய முக்கியமான பதவிகளில் இருக்கிற ராஜேந்திர குப்தா சொல்லப்படுற ஒரு நபரும், இந்தியாவில் இருக்கிற நபர் அமித் பட்டேல் சொல்லப்படுற ஒரு நபரும் சாட்சி விசாரணைக்கு இலங்கை நீதிமன்றத்தில் நடத்தப்படுற விசாரணைக்கு கூப்பிடப்பட இருக்கிறாங்க. நீதிபதி குறிப்பிட்டிருந்தார், வெளிநாட்டு பிரஜைகள், வெளிநாட்டில் இருக்கிற நபர்கள் இவங்களை சாட்சி விசாரணைக்கு கூப்பிடுறதா இருந்தா வெளிநாட்டு சாட்சியங்கள் என்ற அடிப்படையில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நடைமுறைகளுக்கு அமைய இவங்களை கூப்பிடுறதுக்கு சில நேரங்களில் 4 மாத கால அவகாசம் தேவைப்படலாம் என்ற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்கிறார். அப்ப சட்டமாதிபர் திணைக்களம் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார், இல்ல சிஐடியோட நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அந்த இந்திய நிறுவனத்துக்கு இலங்கையிலையும் ஒரு நிறுவனம் இருக்கு, இலங்கையிலையும் ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த நிறுவனத்தோட நாங்கள் கதைச்சு அவங்களை கூப்பிட முடியும். இதனால சாதாரணமான நடைமுறைக்கு அமைய இந்த விஷயத்தை செய்து கொள்ள முடியும் சொல்லி சிஐடி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. இந்தியாவில இருந்து நாமல் ராஜபக்சவினுடைய வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி 2 சாட்சியங்கள் கூப்பிடப்பட இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில மிக முக்கியமானது ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியா இந்த வழக்கு நடக்க போகுது. இந்த வழக்கு முடிஞ்சு, இந்த ப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு வெளியில வந்ததும் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தவர். வெளியில வந்ததும் வழக்கம் போல ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவர் சொல்லியிருந்தார், வளமையா சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள், இஷ்ட தாக்குதல் சம்பந்தமான சில கேள்விகள், அதே பதில நாமல் ராஜபக்ச திரும்ப திரும்ப சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், அரச உத்தியோகத்தர்கள் இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்பட முடியாம இருக்கு. ஒவ்வொருத்தரால் தொடர்ச்சியா பதவி விலகி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் பதவி விலகி இருந்தார் தான் என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார். இன்னைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சினுடைய செயலாளர் பதவி விலகி இருக்கிறார், ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு மேடையில் உரையாற்றும் போது ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வு மத்திய அதிவேக நெடுஞ்சாலையினுடைய 3ஆம் கட்ட நிர்மாண பணிகள் இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கப்பட்டிருந்தது. அதுல தான் பெருந்தெருக்கள் அமைச்சினுடைய செயலாளர் கபில பெரேரா நான் ராஜினாமா செய்ய போறேன், ஜனாதிபதியோட சம்மதத்தோட நான் அவருக்கு ஏற்கனவே அறிவிச்சிருந்தேன், அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி மேடையில் உரையாற்றும் போது அமைச்சினுடைய செயலாளர் நான் ராஜினாமா செய்கிறேன் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய ஏற்கனவே மொரட்டுவ யூனிவர்சிட்டியை சேர்ந்த பேராசிரியர், நான் யூனிவர்சிட்டி வாழ்க்கைக்கு திரும்ப போறேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. வேற எந்த விதமான காரணங்களும் கிடையாது, யார் மேலேயும் அவதூறான கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தனிப்பட்ட ரீதியில் எடுத்திருக்கிற தீர்மானம், சில நாட்களுக்கு முதல்ல ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணையும் நடத்தப்பட்டிருந்தது. அடிப்படை உரிமை மீறல் மனு இவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர் இன்னும் ஒரு நபருடைய அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறார் சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்மானிச்சிருந்தது. அப்ப இன்னைக்கு பதவி விலகும் போது அவர் குறிப்பிட்டிருந்தார், அந்த தீர்ப்புக்கும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் என்னுடைய பதவி விலகலுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்ற மாதிரியும் அவர் அந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது தன்னுடைய ராஜினாமா அறிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த நீதிமன்ற வழக்கு அரச நிர்வாக சேவையினுடைய சத்யானந்த் சொல்லப்பட்ட ஒரு சிரேஷ்ட அதிகாரி தான் இவருக்கு எதிராக
கபில பெரேராவுக்கு எதிராக வந்து அடிப்படை உரிமை மீறல் மனுவை பதிவு செய்திருக்கிறார். அவரும் பெருந்தெருக்கள் அமைச்சினுடைய போக்குவரத்து பெருந்தெருக்கள் அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் என்ற பதவியில் இருந்த நபர். அவர் பதவியில் இருந்த நேரத்தில் வந்து நிர்வாக சேவையில் சட்டபூர்வமா அந்த பதவிக்கு அமர்த்தப்பட்ட நபர். ஆனா செயலாளர் கபில பெரேரா வந்து சொல்லி இருக்கிறாரா, உங்களோட சேவைங்களுக்கு தேவை கிடையாது, நீங்க இப்பவே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவரை வெளியேற்றி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் சத்யானந்த் சொல்லப்படுற மேலதிக செயலாளர் வந்து என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது இவருடைய அடிப்படை உரிமை வந்து மீறப்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிற கபில பெரேராவால சத்யானந்தவினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருந்தது. அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நான் வேற விஷயங்களின் அடிப்படையில் என்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்கிறேன் என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி இன்றைக்கு நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக அரசு உத்தியோகத்தர்கள் வந்து பதவி விலகி கொண்டிருக்கிறாங்க, அரசாங்கத்தோட யாராலையும் செயற்பட முடியாது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார். இன்றைக்கு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார், நாமல் ராஜபக்சவால மட்டும்தான் இலங்கையை வந்து முன்னேற்ற முடியும், அதுக்கான தகுதி இருக்கிற நபர் நாமல் ராஜபக்ச மட்டும்தான் சொல்லி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கிற ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ 4 மாத சிறைக்கு பிறகு பிணையில நிபந்தனைகளின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அடுத்த தலைவர் நாமல் ராஜபக்ச தான் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அன்றைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடியும். இந்த மாதிரியான அரசு உத்தியோகத்தர்களினுடைய பதவி விலகல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. நாமலும் அதை தான் குறிப்பிட்டிருந்தார். நாமல்கிட்ட கேட்கப்பட்ட இன்னும் ஒரு கேள்வி, பசில் ராஜபக்ச தலைமறைவாகி இருக்கிறார், இல்லாட்டி நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வராம அமெரிக்காவிலேயே தொடர்ச்சியா தங்கி இருக்கிறார், ராஜபக்சர்கள் வந்து விசாரணைக்கு ஏன் இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கிறாங்கன்ற மாதிரி கேட்கப்பட்டிருந்தது. நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார், இன்றைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்கிறது நீதிமன்றத்துக்கு முன்னால வச்சு நான் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன், பசில் ராஜபக்ச சம்பந்தமான கேள்வியை எப்ப வருவார்ன்றத என்னட்ட கேட்கிறத விட இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கேட்கறது பொருத்தமானதா இருக்கும்னு சொல்லி நாமல் குறிப்பிட்டார். என்ன சொன்னா 2005ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து பசிலோட இந்த ஆட்சியில் இருக்கிற நபர்கள் அரசியல்வாதிகள் நெருக்கமாக செயல்பட்டிருக்கிறாங்களா. அது மட்டும் கிடையாது, இந்த நாட்கள்லையும் பசிலோட அரசாங்கத்தை சேர்ந்த நபர்கள் வந்து நாட்டு நடப்பு சம்பந்தமா போன்ல கதைக்கிறது வளமையானது. அப்படி கதைக்கிற நேரத்தில் எப்ப வருவீங்கன்ற கேள்வியை அரசாங்கத்தில் இருக்கிற நபர்களே பசில் ராஜபக்ச கேட்க முடியும் தானே. நீங்க போய் ஊடகவியலாளர்கள் போய் அரசாங்கத்தை சேர்ந்த நபர்களிடையே இந்த கேள்வியை கேட்கறது பொருத்தமானதா இருக்கும் என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச அன்றைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரம் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற நிதி மோசடி சம்பந்தமான இன்னும் ஒரு வழக்கு விசாரணையும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. கொழும்பு நீதவான் பசன் அமரசேன பசில் ராஜபக்ச கைது செய்யப்படணும் சொல்லி ஒரு பிடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். ஏற்கனவே சில நாட்களுக்கு முதல்ல மாத்தர நீதிமன்றமும் பசில் ராஜபக்ச கைது செய்யப்படணும் மருத்துவ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் கைது செய்யப்படணும் சொல்லி மாத்தர நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. இன்றைக்கு வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது வேற வழக்கு இது வேற வழக்கு. இந்த வழக்கு விசாரணையிலையும் பசில் ராஜபக்ச கைது செய்யப்படணும் சொல்லி கொழும்பு கோட்டை நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஆனால் பசில் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த வழக்கு என்னன்னு சொன்னா 2014ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஊவா மாகாண சபை தேர்தல் நடந்த நேரம் சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய 7.8 மில்லியன் ரூபாய் 78 லட்சம் ரூபாவை பயன்படுத்தி கொண்டு தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய பணம் ஊவா மாகாண சபை தேர்தலுக்கு முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான் பசில் ராஜபக்ச மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. டிஷர்ட் பிரிண்ட் பண்ணப்பட்டு 12,000 டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு அதுல மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரும் அவருடைய போட்டோவும் போடப்பட்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய பேரும் அந்த அவங்களுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த பேரும் குறிப்பிடப்பட்டு 12,000 டிஷர்ட் வந்து மொனராகலில் நடந்த ஒரு அரசியல் கூட்டத்தில் விநியோகிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற 2 பேர் தலைமறைவாகி இருக்கிறாங்க. பசிலும் கிட்டத்தட்ட தலைமறைவாகி இருக்கிறார். இன்னும் 2 பேரும் வந்து தலைமறைவாகி இருக்கிறாங்க. சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தினுடைய தலைவராக இருந்த பாஷ்வர குணரத்ன சொல்லப்படுற நபர், அதே மாதிரி முகாமைத்துவ பணிப்பாளராக இருந்த ஃப்ரூமி ஜவுஃபர் சொல்லப்படுற 2 பேரும் தலைமறைவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சிஐடி இவங்களை தேடி அரசு பண்றதுக்குன்னு சொல்லி அவங்களுடைய வீடுகளுக்கு போன சந்தர்ப்பத்தில் வீடுகளில் அங்க இந்த 2 பேரும் இருக்கவே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்ப 2 பேரும் எங்கன்றது தெரியாது, தலைமறைவாகி இருக்கிறாங்க. வெளிநாடு போறதுக்கு இந்த 2 பேரும் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடலாம் என்ற அடிப்படையில் வெளிநாடு போறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு போய் தப்பியோடி இருக்கிறாங்களா என்னன்றது தெரியாது. குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டு ஆணையாளருக்கு வந்து இந்த வழக்கினுடைய பிரதி அனுப்பி வைக்கப்படணும், வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நீதவான் பசன் அமரசேன வந்து குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கும் இன்றைக்கு முக்கியமா நடந்தது. இந்த நேரம் கபில சந்திரசேனவினுடைய மரண விசாரணையும் இன்றைக்கு அதே நீதிமன்றத்தில் நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதில் 19வது 20வது சாட்சியாளர்களாக இருக்கிற கபில சந்திரசேனவினுடைய சட்டத்தரணிகளாக செயல்பட்டு வந்த சிரேஷ்ட சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி
ரியான்சி அரசகுலரத்ன அவருடைய ஜூனியர் லோயர் உதார முகாந்திரம்கி இந்த 2 பேரும் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல நடந்த வழக்கு விசாரணையில இந்த 2 பேரும் வந்து முன்னிலையாகல. அதுக்கான உத்தரவை பிறப்பிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் போலீஸ் வந்து கேட்டிருந்தது. ஆனா அந்த மாதிரியான உத்தரவு தேவை கிடையாது, சாதாரணமான நடைமுறைகளுக்கு அமைய கூப்பிடலாம்னு சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருந்தாரு. இன்னைக்கு இந்த 2 பேரும் முன்னிலையாகிறாங்க. இந்த 2 பேர் சார்பா சட்டத்தரணி தேஜித்த கோரலகே சொல்லப்படுற லோயர் வந்து முன்னிலையாகி இருக்கிறாரு. எங்களுக்கான எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கப்படலை. நியூஸ்ல தான் நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொண்டிருந்தோம். நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த 2 பேரும் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து உண்மையிலேயே சாட்சி விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியமான்னு சொல்லி இந்த 2 லோயர் சார்பா முன்னிலையாகி இருந்த லோயர் வந்து நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார். இது மட்டும் கிடையாது, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ராஜீவ் அமரசூரியவும் இன்னைக்கு இந்த 2 பேரும் சார்பா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி குறிப்பிட்டிருந்தார். தண்டனை சட்டக்கோவைக்கு அமைய இந்த அடிப்படையில் வந்து இந்த 2 பேர்ட்டையும் சாட்சியம் பதிவு செய்யப்பட இருக்கின்ற ஒரு கேள்வியை அவர் முன் வச்சிருந்தார். பொதுவாக சட்டத்தரணிகளுக்கும் சட்டத்தரணிகள் சேவை கொடுக்கிற நபர்களுக்கும் இடையில நிறைய உரையாடல்கள் நடக்கலாம், ரகசியங்கள் பேசப்படலாம், அதை பற்றி எல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாதானே. அப்ப இந்த அடிப்படையில் வந்து உங்கள்ட்ட விசாரிக்கப்பட இருக்குன்னு சொல்லி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் இன்னைக்கு நீதிமன்றத்திட்ட வந்து நீதிபதிட்ட சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. நீதிபதி பசன் அமரசேன போலீஸ்ல கேட்கிறார், குற்றத்தடுப்பு பிரிவிட்ட கேட்டிருந்தார், எந்த அடிப்படையில் இந்த 2 பேரும் வந்து விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. 7ஆம் திகதி இந்த மரணம் நிகழ்ந்து அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அர்ஜுன ரணதுங்கவினுடைய வீட்டில் சிலர் கூடி கதைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த 2 லோயர்ஸும் இறந்திருக்கிறாங்க. இதை தவிர பிணையில சைன் பண்ணியிருக்கிற நபர்கள் அர்ஜுன ரணதுங்க அவருடைய மனைவின்னு சொல்லி ஒரு சிலர் ரியான்சி அரசகுலரத்னவினுடைய வீட்டு ஆஃபீஸுக்கு போய் அங்கேயும் சில சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி ஆஃபீஸில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபோன் கால் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அர்ஜுன ரணதுங்கவினுடைய மனைவியோட போன்ல இருந்து சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்ன கபில சந்திரசேனவோட கதைச்சிருக்கிறாரு. அப்படி கதைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி மரணத்துக்கு முதல் நாள்ல இந்த போன் கால் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயம் பேசப்பட்டதுன்னு சொல்லி விசாரிக்க வேண்டியிருக்கு. இந்த மரணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற இல்லாட்டி கடைசி நேரத்தில் கதைச்சவர்கள் அடிப்படையில் தான் இந்த 2 பேர்ட்டையும் நாங்கள் வாக்குமூலம் சாட்சியம் பதிவு செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்ன்ற மாதிரி போலீஸ் வந்து குறிப்பிட்டிருந்தது. அதுக்கான ஒரு உத்தரவு இன்றைக்கு பிறப்பிக்கப்படல. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதுக்கான உத்தரவு பிறப்பிக்க முடியும் சொல்லி நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு அறிவித்தல் பிறப்பிக்கப்படும் இருந்தால் 2 லோயர்ஸும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டியிருக்கும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்னும் 2 பேரும் சாட்சி விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்டையும் இன்னைக்கு சாட்சி விசாரணை பதிவு செய்யப்படலை. ஜூலை 2ஆம் தேதி இந்த வழக்கு வந்து திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நாட்களில் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில வழக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில வழக்கு விசாரணைகள் வந்து கொஞ்சம் முடிவு கட்டத்தை போற மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. என்ன நடக்கும், எப்படியான தீர்ப்புகள் கிடைக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.